வெல்கம் டு அவர் சேனல். எஸ்பிஐ பேடிஎம் கூட கொலாபரேட் ஆகி ஒரு ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மினிமம் அமௌண்ட் ₹250 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதை டெய்லி பேசிஸ், வீக்லி அண்ட் மந்த்லி பேசிஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஸோ இன்னைக்கு பணம் போட்டு நாளைக்கே எடுக்கணும் அப்படிங்கிற டேர்ம் வந்து இந்த எஸ்ஐபியில் கிடையாது. ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல தான் இந்த எஸ்ஐபி வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு சாங்ஸ் கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த குயில் எஃப்எம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஸ்டோர் ஆப்ல இருந்து டைரக்டா நீங்க இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்ல டாப் ரேடியோஸ், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ், பக்தி பாடல்கள் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எஃப்எம்ஸ் வந்து இருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ரிவ்யூஸும் கூகுள் ஸ்டோர் ஆப்ல வந்து கொடுத்துருங்க. செபியோட ட்ரீமான மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், அதாவது ஃபினான்ஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிற ட்ரீமை வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜன் நிவேஷ் எஸ்ஐபி அப்படிங்கிற ஸ்கீம் மூலியமா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து ₹250 வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கூட கொலாபரேஷன் ஆகி ஸ்மால் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மெயினாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்கீமா இந்த ஸ்கீம் இருக்க போகுது. ஸோ இந்த ஜன் நிவேஷ் எஸ்ஐபியில் வர இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அதோட எஸ்பிஐ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா August 31, 2021 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓப்பன் எண்டட் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட். அதாவது ஓப்பன் எண்டட் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட்டுக்கும் பேலன்ஸ்டா இருக்க மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபண்ட் ஒரு குட் ஆப்ஷனா இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. மெயினா பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு குட் ஆப்ஷனா இருக்கும் த்ரூ எ பேலன்ஸ்டு மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட். ஸோ இந்த எஸ்பிஐ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல 13% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா AMFI யோட டேட்டா வச்சு பார்க்கும்போது எஸ்பிஐ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து அண்ட் 1 இயர்ல அவங்களோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 7.40% ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆனுவல் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 12.24% வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் 3 இயர் ரிட்டர்ன்ல இந்த ஃபண்ட் செகண்ட் கேட்டகரியில ரேங்க் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் தான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 20.03% வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எஸ்பிஐ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோட கீ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டா தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.69% வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல எந்த ஒரு லாக்இன் பீரியடும் கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆனா அதோட எக்ஸிட் லோட் ரூல்ஸை வந்து வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸிட் லோட் ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ சார்ஜ் ரூல்ஸ். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ரீடீம் இல்ல ஸ்விட்ச் அப் வந்து 10% பண்ண போறீங்க, வித்தின் 1 இயர்ல பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. அதே 1% சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. எதுக்குன்னா ரீடீம் ஆர் ஸ்விட்ச் மோர் தென் 10% வந்து நீங்க 1 இயர்க்குள்ள உங்களோட அலோகேஷன் டேட்ல இருந்து பண்ண போறீங்க அப்படின்னா 1% வந்து எக்ஸிட் லோட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் நீங்க வந்து ரீடீம் ஆர் ஸ்விட்ச் பண்ண போறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறது. இது எல்லாமே எக்ஸிட் லோட் ரூல்ஸ். இதை வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்றதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபண்ட் அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு 42.51%, டெப்ட்டுக்கு 25.82%, ரியல் எஸ்டேட் 5.04%, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 26.63%. இந்த எஸ்பிஐ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட இன்கமும் பாத்தீங்கன்னா டைனமிக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன் போத் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஃபார் வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோக்காக. அண்ட் ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எதுலாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிஸ்னஸ், மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் த கம்பெனி அண்ட் மார்க்கெட் லீடர்ஷிப். இது எல்லாமே வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த செக்டர்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் அடிஷ்னலா கூட இவங்க டெப்ட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஈல்ட் கர்வ்,
ஈல்டு ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் லிக்விடிட்டி ஆஃப் த டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், ஸ்டாக், இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபண்டோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் நிஃப்டி 50 ஹைபிரிட் காம்போசிட் டெப் 50/50 இண்டெக்ஸ், அடிஷனல் பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் டிஆர்ஐ அண்ட் ரிஸ்க் லெவல் ஹை சொல்லியிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 33,305.48 crore 31st January 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான்ல 0.69%, ரெகுலர் பிளான்ல 1.57%, அண்ட் அசட் அலோகேஷன் ஈக்விட்டியில 42.51%, debt 25.82%, cash and cash equivalents 26.63%. SBI Balanced Advantage Fund ஓட holdings பாத்தீங்கன்னா வேரியஸ் செக்டர்ஸ்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து 28.24% வரைக்கும் ஹையஸ்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோட் பை ஆயில், கேஸ், கன்சியூமபிள்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாமே செக்டர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல HDFC Bank Limited வந்து 4.94%, அதை ஃபாலோ பண்ணி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 4.59%, பாரதி ஏர்டெல் 3.32% எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கெயில் இந்தியா லிமிடெட் 2.78%, ஆக்சிஸ் பேங்க் 2.44%, HCL 2.34%, டெக் மஹேந்திரா 2.11% வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பேலன்ஸ்டு மிக்ஸா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், பேங்கிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெலிகாம், டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், ஹைலைட்டா பாத்தீங்கன்னா டைனமிக் அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜில வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ்ல அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இதோட ரிட்டர்ன் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட மினிமம் அமௌண்ட் வந்து 250 rupees வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 5 years டியூரேஷன்ல 12% எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 15,000 அண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் 5,622. ஸோ டோட்டலா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து 20,622 rupees. ஸோ இப்போ டியூரேஷன் வந்து லாங் டேர்ம்க்கு வந்து வைக்கும் போது 10 yearsல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 30,000. ஸோ டோட்டல் வேல்யூ 58,085 rupees வந்து வருது. எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 28,085 rupees வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இதுவே வந்து 15 years நம்ம வைக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 45,000, டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,26,144 rupees. ஸோ எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் வந்து 81,144 rupees வந்து நமக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்னா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா மோஸ்டா லாங் டேர்ம் கேபிட்டலுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நீங்க டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி பேசிஸ்ல செலக்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து SBI மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமா இருக்கிறதுனால உங்களோட யோனோ SBI ஆப் மூலியமா டைரக்டா இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ மினிமம் அமௌண்ட்ல SBI பேடிஎம் கூட கொலாபரேட் ஆகி இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த SIPல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.